அண்டர்ஸ்டாண்டிங். வாழ்க்கையில வந்து நம்ம மனுஷங்களா இருக்கிற நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல உறவுகள், அப்பா அம்மாவா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், நம்ம சிப்ளிங்ஸ் அக்கா தங்கச்சி எல்லாரும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ்லயா இருக்கலாம், இல்ல ஸ்கூல் காலேஜ், இல்ல நெய்பர்ஹுட்ல யாரான ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஸோ இப்படி க்ளோஸ்டா நம்ம கூட அதிக பேர் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறப்ப ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்மளுக்கு அவங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். அந்த சின்ன ஒரு சின்னதா ஒரு விஷயம் இருக்கும், அதை வந்து நம்ம பேசி 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 வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆயிருக்கும். அதை சரி பண்ண போகும்போது இன்னுமே ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிரியேட் ஆகிற சான்சஸ் கூட இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பர்சன் இல்ல அவள் இல்ல அவங்க அவன், ஸோ அவங்க கிட்ட அவங்க இல்லாம வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து ஒண்ணும் இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப அவங்க வேணும். ஆனா இந்த பிரச்சனையால வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. சோ அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து உங்க இடத்துல நீங்க சரியா கூட இருக்கலாம், நான் ஒரு தப்பு பண்ண அவங்க தான் தப்பானாங்கன்னு சொல்லிட்டு. சோ அப்படி ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆக போறதே இல்லை. சோ அந்த பர்சன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வேணும், அவங்க இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்ப கண்டிப்பா உங்களோட ஈகோ ஆட்டிடியூட விட்டுட்டு ஒரு சாரி மட்டும் கேட்டு பாருங்க. கண்டிப்பா அந்த பிரச்சனை வந்து சரியாயிரும். சிந்திச்சு பாருங்க.